ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பேக் டு ரொட்டீன் 30+6 நோம்பு எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ரொட்டீன்குள்ளே வந்திருக்கும். இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இப்படி தான் போக போகுது. இன்னும் 2 மந்த்ஸ்க்கு இப்படி போகும். இன்னும் சம்மர் ஹாலிடேலாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்கனாக்கும் திரும்ப ஒரு ரொட்டீன் சேஞ்ச் ஆகும். லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறது. இப்போதைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இல்லை. ஏன்னா என் பையனுக்கு மார்ச் 18 எக்ஸாம்ஸ் ஓவர் ஆகி சம்மர் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சினால கொஞ்சம் அட்வான்ஸ்டாக முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் வீக் திரும்ப வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதுனால அந்த ஏப்ரல் மந்த் கிளாஸஸ்க்குமே போக தேவையில்லை. அதனால தான் சொன்னேன் 2 மந்த்ஸ்க்கு வந்து இனிமேல் லஞ்ச் பேக் பண்ற வேலை இல்லைன்னு. ஓகே, இப்போ விளாகுக்குள்ள போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுலையா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பூரி தான் செஞ்சிருந்தேன். எனக்கு எப்போதும் பூரி நல்லா உப்பி தான் வரும். நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். உப்பி வரதுக்கு இந்த ரவை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டேன். அடுத்து என்ன லஞ்ச் தான். லஞ்சுக்கு வந்து இந்த நகர மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை ஃப்ரை பண்ணிட்டு கருணாக்கிழங்கு இருந்தது. நோம்புக்கு முன்னாடி வாங்கி போட்டது. கருணாக்கிழங்கு கொஞ்சம் பழசானதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இறால் தேங்காய் பாலாம் சேர்த்து கருணாக்கிழங்கு ஆனம் கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா என் மகன் பெரிய வேலை வச்சுட்டான். கிச்சனுக்கு வந்தாலே இப்படித்தான். ஒண்ணு இப்படி இல்லாட்ட வெஜிடபிள்ஸ்லாம் பறக்கும். வீட்டுல பெரியவங்க இல்லாட்டா இப்படித்தான்